ஸ்ரீ குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், தை அமாவாசை மறுநாள்லேருந்து ஷியாமலா நவராத்திரி ஆரம்பமாகிறது. நம்ம ஷியாமலா நவராத்திரியை பற்றி நிறைய பேசியிருக்கோம் இல்லையா? முந்தைய பதிவுகளில் நிறைய நான் ஷியாமலா தேவியை பற்றி பேசியிருக்கேன். இந்த வருடம் 10ஆம் தேதியிலேருந்து 18 வரைக்கும் நம்மளுக்கு ஷியாமலா நவராத்திரி இருக்குங்க. சரி, எப்படி வழிபடணும் தெரிஞ்சுக்கலாமா? காலையிலே எழுந்து குளிச்சுட்டு வாசலில் கோலெல்லாம் போட்டுட்டு மாவில் சொருவிடுங்க. ஏன்னா நவராத்திரி தினங்கள் இல்லையா, அம்மா சக்தியோடு இருப்பாங்க. ஷியாமலா தேவியோட படம் இருந்தால் ஷியாமலா தேவி படத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா எந்த அம்பாள் படம் உங்கள் வீட்டில் இருக்கோ, முக்கியமாக ராஜராஜேஸ்வரி படமோ லலிதா பரமேஸ்வரி படமோ அப்படி இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க மீனாட்சி அம்பாள் படம் வீட்டில் இருக்குன்னா அவங்கள எடுத்து வச்சுக்கோங்க. மீனாட்சி அம்பாள் ஷியாமலா தேவியோட ஸ்வரூபம் தான் மீனாட்சி அம்பாள், அவங்க படம் இருந்தால் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை, இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க சரஸ்வதி தேவியோட படம் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா? சரஸ்வதி தேவியோட படம் இருந்தால் வச்சுக்கோங்க. நான் இதுதான் வைக்கணும் அப்படிங்கிறத எப்போவுமே சொல்ல மாட்டேன். இது இல்லைன்னா எது வச்சுக்கலாம், எந்த மாதிரி பூஜைகள் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பதிவுகளில் நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா? அப்படி எந்த அம்பாள் படம் இருக்கோ அவங்கள வச்சுட்டு அவங்களுக்கு நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுடுங்க. தேவிக்கு மலர்கள் சாத்திடுங்க. அதே போல் ஒரு தீபம் எடுத்து வச்சுடுங்க அம்பாள் கிட்ட. கண்டிப்பாக அந்த 9 நாட்களும் அந்த விளக்கில் தான் நீங்கள் நெய்யோ எண்ணெயோ ஊற்றி கண்டிப்பாக ஏற்றணுங்க. பச்சை நிற மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்கிறது அம்மாவுக்கு ரொம்ப விசேஷம். அதாவது துளசி, வில்வம், மருவு, மறி கொழுந்து இந்த மாதிரி மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்யணும். நெய்வேத்தியமும் அம்மாவுக்கு பச்சை நிறத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதாவது கருவேப்பிலை சாதம், புதினா சாதம் இந்த மாதிரி சாதங்கள் தேவிக்கு நெய்வேத்தியம் செய்யுங்க. பழங்களும் பச்சை நிறத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. அதாவது கொய்யா, பச்சை வாழைப்பழம் இந்த மாதிரி பழங்கள் இருக்கு, அதை அம்மாவுக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம். கண்டிப்பாக வெத்தலை பாக்கு, பழம், தாம்பூலம் மறந்துடாதீங்க. அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தாம்பூலம். இந்த நைவேத்தியத்தோட கண்டிப்பாக தேன் நீங்கள் வைக்கணுங்க அம்பாளுக்கு. மந்த புத்தி உள்ள குழந்தைகளுக்கும் சரி, இந்த பேச முடியும் தத்தி தத்தி சில குழந்தைங்க பேசும், அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த தேன் இருக்கு இல்லையா, அம்மாவுக்கு இந்த 9 நாட்களும் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு அந்த தேனை கொடுக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் குழந்தைங்க கிட்ட நல்லாவே தெரியும். சரி, அம்மாவுக்கு என்ன சொல்லி அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஷியாமலா சகஸ்ரநாமம் தெரிஞ்சோ அது சொல்லலாம், ராஜமாதங்கி சகஸ்ரநாமம், அப்படி இல்லைன்னா லலிதா சகஸ்ரநாமம், அது ஒன்று போதுங்க, அதை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். அப்படி இல்லைனாக்கா காளிதாசர், மகாகவி காளிதாசரோட இந்த ஷியாமலா தண்டகம் நீங்கள் சொல்லலாம். அதே போல் மீனாட்சி பஞ்சரத்தினம் அதுவும் நீங்கள் சொல்லலாம். கட்கமாலா, திரிசதி, அபிராமி அந்தாதி இந்த மாதிரியான ஸ்லோகங்கள் சொல்லி நம்ம தேவிக்கு அர்ச்சனைகள் செய்யலாம். இதெல்லாம் எதுவும் தெரியாது அப்படிங்கிறவங்க சரஸ்வதி தேவியோட அஷ்டோத்திரம் நீங்கள் சொல்லுங்க. ஏன்னா அதாவது இந்த ஷியாமலா நவராத்திரியில வரக்கூடிய வசந்த பஞ்சமி அன்னைக்கு தான் சரஸ்வதி தேவி அவதாரம் செஞ்ச திருநாள். அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக உங்கள் வீட்டில் பூஜை பண்ணுங்க. அதாவது பென், பென்சில், நோட்டு, குழந்தைங்களுக்கு படிப்பு, கலைகள் சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னாக்கா அன்னைக்கு தாராளமாக தொடங்கலாம். ஷியாமலா தேவிக்கு உரிய பூஜை காலம் பார்த்தீங்கன்னாக்கா மதியம் 2 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும். உங்களால் முடிஞ்சதுன்னா அந்த நேரங்களில் பண்ணுங்க. இல்லை நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் காலையில் பூஜை பண்ணலாங்க, எந்த தப்பும் கிடையாது. அப்படி இல்லைன்னா மாலை வேலைகளையும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் நீங்கள் என்னைக்கு பூஜை ஆரம்பிக்கிறீங்களோ, எந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறீங்களோ 9 நாளும் அந்த நேரத்தில் தான் பூஜை பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். 9 நாட்களும் பண்ண முடியாதவங்க இந்த கடைசி 3 நாட்கள் மட்டும் கூட நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். தேவியை வழிபாடு செய்கிறதால என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, புத்திசாலித்தனம் வளருங்க, செல்வம் கண்டிப்பாக பெருகும். அதே போல் வாக்கு வன்மை, ஒரு வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னாக்கா அதுலயும் நம்ம ஜெயிக்கலாம். அரசாங்கம், அரசியல் சம்பந்தமான வேலைகள் இல்லை அதுல ஒரு உயர் பதவி, இதெல்லாமே ஷியாமலா தேவி கொடுப்பாங்க. ஏன்னாக்கா இவங்க பார்த்தீங்கன்னாக்கா லலிதா பரமேஸ்வரியோட மந்திரினி அப்படிங்கிற பேரும் இவங்களுக்கு இருக்கு. ஸோ ஒரு மந்திரி எப்படி அரசியல் விஷயங்கள் எல்லாத்துலேயும் அவங்களுக்கு அத்துப்படியோ எல்லாமே அவங்களுக்கு தெரியுமோ, அதே போல் இந்த தேவியை நீங்கள் வழிபாடு செய்கிறீங்கன்னாக்கா அரசியலில் நல்ல முன்னேற்றம் வருங்க. குழந்தைங்களுக்கு படிப்பு வரலையா, இந்த தேவியோட காலை பிடிங்க, நல்ல படிப்பு தேவி கொடுத்துருவாங்க. இந்த தேவியை ரொம்ப முறையாக ரொம்ப ஸ்ரத்தையோடு நம்ம வழிபாடு செய்யணும். புரட்டாசி மாத வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கொலு வச்சு நம்ம ஊரெல்லாம் கூப்பிட்டு இந்த வழிபாடு செய்வோம். ரொம்ப கோலாகலமாக கொண்டாட்டமாக செய்வோம். ஆனால் இந்த ஷியாமலா நவராத்திரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரகசிய பூஜை அப்படின்னே சொல்லலாம். அதாவது சக்தி உபாசகர்கள் மட்டும் பூஜை வழிபாடு செய்த நவராத்திரிகளில் இந்த நவராத்திரியும் உண்டு. தேவி அடர் பச்சையும் அந்த சாம்பல் நிறமும் கலந்த மாதிரி தேவி அவ்வளவு அழகாக ஒரு பொன் சிரிப்போட, அதாவது தாம்பூலம் தரித்து வெத்தலைப்பாக்கு போட்டுக்கிட்டு அந்த கலர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிகப்பு அவங்க வாயில் அவ்வளோ அழகாக மின்னுமா அந்த உதடுகளில். அதனால தான் தேவிக்கு தாம்பூலம் கண்டிப்பாக வைக்கணும். அதே போல் வீட்டுக்கு யார் வந்தாலும், பெண்கள் ஸ்வரூபமாக யார் வந்தாலும் சரி, கண்டிப்பாக தாம்பூலம் கொடுக்க மறந்துடாதீங்க. 9 நாட்களும் உங்களால் விரதம் இருக்க முடியும்னாக்கா விரதம் இருந்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க.
அப்படி விரதம் இருக்க முடியாதவங்க எளிமையான உணவுகள் வந்து எடுத்துக்கோங்க. கலசம் வச்சு வழிபாடு செய்கிறவங்க நீங்கள் அமாவாசை அன்னைக்கு கலசம் வச்சுருங்க. அதே போல் 9 நாட்களும் நான் தவறாமல் பூஜை பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க அமாவாசை அன்னைக்கு மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி வச்சு முதல்ல விநாயகரோட அர்ச்சனை வந்து சொல்லிடுங்க. மறுநாள்லேருந்து, அதாவது 10ஆம் தேதியிலேருந்து நீங்கள் தேவிக்கான அர்ச்சனைகள் வந்து தொடங்கலாம். இல்லை அப்படி முடியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் 10ஆம் தேதியே ஒரு மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வச்சுட்டு அன்னையிலேருந்து விநாயகர் அர்ச்சனையும் அம்பாளோட அர்ச்சனையும் நீங்கள் ஆரம்பிச்சிடுங்க. முதல்ல வந்து குலதெய்வத்தை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்கள் வேண்டுதலை வந்து சொல்லிடுங்க. முப்பெரும் சக்திகளும் இந்த தேவிக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னாக்கா அது எப்படி வந்து மகாலட்சுமி தேவி அந்த தாமரை பீடத்தில் இருப்பாங்களோ இந்த தேவியும் தாமரை பீடத்தில் இருக்காங்க. சரஸ்வதி தேவிக்கே உரிதான அந்த வீணையோடு இருப்பாங்க. அதே போல் பார்வதி தேவியோட அம்சம் பொருந்தி அவங்க கிட்ட இருந்து வந்தவங்க தானே ஷியாமலா தேவி. அதனால 3 சக்திகளுமே தேவிக்குள்ள இந்த நவராத்திரி தினங்களை ரொம்ப விசேஷமா இருக்குங்க. அம்மாவை வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தினங்கள்ல கண்டிப்பா விட்டுறாதீங்க நீங்க வழிபாடுகளை. எப்படி வந்து நம்ம வீட்டில் அம்மாவோ அப்பாவோ சந்தோஷமா இருக்கும் போது நம்மளோட விஷயங்களை சொல்லி நம்ம வழிக்கு அவங்களை கொண்டு வருவோமோ, அதே போல ஷியாமலா தேவி இந்த தினங்கள்ல அம்மா அப்படியே பிரம்மாண்ட ரூபத்துல வந்து உட்காந்துருப்பாங்க. அம்மாவை நீங்கள் காலை கெட்டியமாக பிடிச்சி உங்களுக்கு என்ன வேண்டுமோ என்ன பிரார்த்தனை இருக்கோ அம்மா கிட்ட சொல்லிட்டு இந்த நவராத்திரி தினங்களில் நீங்கள் வழிபாடு செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். நீங்கள் நினச்சதை வந்து நீங்கள் சாதிச்சுக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த 9 நாட்களும் தேவிக்கு தேன் வச்சுட்டு அந்த 9 நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த தேன் எடுத்து ஒரு துளி தினமும் உங்கள் குழந்தைங்களுக்கு நாக்கில் வந்து தடவிட்டு வாங்க. நெய்வேத்தியம் நான் சொன்ன நெய்வேத்தியம் எல்லாம் பண்ண முடியல அப்படின்னாலும் அம்மாவுக்கு தித்திப்பா இனிப்பா சக்கரை பொங்கல், ஒரு பால் பாயாசம், இந்த மாதிரி கூட நீங்கள் நெய்வேத்தியம் செய்யலாங்க. ரொம்ப எளிமையான முறையில் வந்து தேவிக்கு வழிபாடு செய்யுங்க. அதே போல் அம்மா வந்து சங்கீத பிரியை, அதனால் என்ன பாட்டு தெரியுதோ என்ன ஸ்லோகம் தெரியுதோ அம்மா கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் இந்த 9 நாட்களும் அம்மா கிட்ட பார்த்தீங்கன்னா எப்போவுமே கிளி வந்து இருக்கும். நீங்கள் ஷியாமலா தேவி வழிபாடு செய்கிறீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு ஸ்வரூபத்தில், ஏன்னா கிளி ஸ்வரூபத்தில் கூட அம்மா வந்து உங்களுக்கு காட்சி தருவா. நீங்கள் எங்கேயாவது கிளியை வந்து பார்க்கலாம். நீங்கள் நமது சப்ஸ்கிரைபர் அன்னபூரணி அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஷியாமலா நவராத்திரி பூஜை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அவங்க வந்து துபாயில் இருக்காங்க. கிளி வந்து அங்கே ரொம்ப பார்த்தது இல்லையாம். ஆனால் இந்த பூஜை செய்கிற இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தோட்டத்தில் ஒரு தண்ணி வச்சுருக்காங்களுக்கு. அதில் பச்சை கிளி வந்து இந்த தண்ணியை வந்து குடிச்சிருக்கு. அதாவது இந்த பூஜை செய்யும் நாட்களில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நடக்கும். அம்மா வந்து எங்கே இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி நம்ம பூஜை செய்கிறோம்னாக்கா அந்த பூஜையை வந்து அம்மா ஏற்றுப்பாங்க. இது ரொம்ப 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 சத்தியமான ஒரு விஷயம். இது வந்து உண்மையிலே நம்ம எல்லாருமே அனுபவபூர்வமாக நம்ம அனுபவிப்போம். இது எல்லாமே எல்லோருக்குமே இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. மனப்பூர்வமாக மானசீகமாக நம்ம இந்த ஷியாமலா நவராத்திரி பூஜைகள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து பண்ணுவோங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் ஷியாமலா நவராத்திரி வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.